Hello friends, welcome to my channel Happy Homemaker-Radha. இந்த வீடியோல நாம வெந்தய ரசம் அப்படி இல்லனா கழனி ரசம் எப்படி பண்றதுங்கறத பாப்போம். இது செய்யிறது ரொம்பவே ஈஸி and ஹெல்தியான ஒண்ணும் கூட. வாங்க எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இந்த ரசம் வைக்கிறதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதில் காரம்னு மிளகுத்தூளோ இல்லை மிளகாத்தூளோ கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் அரிசி கழுவின தண்ணி சேர்க்கணும். அதாவது நம்ம சாப்பாட்டுக்கு ஊற வைக்கிற அரிசியை குடிக்கிற தண்ணியில் கழுவி அந்த தண்ணி எடுத்துக்கணும். இதில் ஹெல்த்தியான விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த கழனியோட தண்ணிக்காக தான் இந்த ரசம் வைப்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நார்மல் குடிக்கிற தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி தட்டிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் நல்லா கரையணும். அடுத்தது ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் துவரம்பருப்பையும் வெந்தயத்தையும் நம்ம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை வறுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வெந்தயத்தை வறுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம வெந்தயத்தை வறுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிடும். துவரம்பருப்பு நல்லா செவக்க வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறம் வெந்தயத்தை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். ரெண்டும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் வறுக்கும் போதே அந்த வாசனை வர ஸ்டேஜில் தான் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்க்கணும். இந்த அளவுக்கு நல்லா சிகப்பாக இருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதிலே சேர்த்துடலாம். நம்ம நார்மல் ரசம் வைக்கிற மாதிரி இது லைட்டாக கொதிச்சா போதும் அப்படின்றது கிடையாது. அந்த துவரம்பருப்பும் வெந்தயமும் ஒரு 1/2 பாயில் அளவுக்கு நல்லா வேகணும். ஸோ நல்லாவே கொதிக்கணும். ஆக்சுவலி இது எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு துவரம்பருப்பை தனியாக வறுத்து இதில் சேர்த்துப்பாங்க. பட் நான் துவரம்பருப்பை வறுத்து ரசத்தை சேர்த்துட்டு தனியாக தாளித்து இந்த ரசத்தோடு சேர்த்துக்க போகிறேன். இந்த தாளிப்பு தான் இந்த ரசத்துக்கு ரொம்ப முக்கியம். நல்லெண்ணெயில் வடவம் தாளிக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் கூடவே கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை தாளித்து எல்லாம் பொரிஞ்சதும் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஃப்ளேமில் இப்போ வச்சுருக்கோம் கொதிக்கிறதுக்காக. லோ ஃப்ளேமில் வச்சு தாளிச்சிருக்கிறத அதில் கொட்டிடணும். லைட்டாக கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு இது நல்லா கொதிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கணும். தண்ணியும் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கணும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலாக ரசம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னோடய சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.